பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இதோ ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்தை அல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஒருவேளை சில சூழ்நிலைகளிலே மற்றவர்களால் சிறியவர்கள், மற்றவர்களால் இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று எண்ணப்படுகிற ஒரு சிலரை கர்த்தர் இன்றைக்கு உயர்த்த போகிறார். இது ஒருவேளை உங்கள் மனதளவிலோ அல்லாவிட்டால் மற்றவருடைய பார்வையிலோ நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியில்லாதவர்களாய் கூட தெரியலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு விதமாய் சொல்லுகிறார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, வேதாகமம் சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கர்த்தர் நம்மை எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 48வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், அங்கே யாக்கோபுக்கு வருத்தமாயிருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்ட பொழுது யோசேப்பு யாக்கோபை பார்க்கும்படியாய் போகிறார். யாக்கோபுடைய கண்கள் வயதானதினாலே மங்கலாயிருக்கிறது, அவரால் சரியாய் பார்க்க முடியவில்லை. யோசேப்பு வந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது யாக்கோபு தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டில் மேலே நிற்கிறார். இப்பொழுது யோசேப்பு போகிறார். யோசேப்போடு கூட யோசேப்புடைய குமாரலாகிய மனாசையும் எப்ராயிமும் போகிறார்கள். இப்படி அவர்கள் போன பொழுது யாக்கோபு இவர்கள் யார் என்று கேட்பதற்கு யோசேப்பு சொல்கிறார், இவர்கள் இங்கே எனக்கு கர்த்தர் அருளின குமாரர்கள் என்று சொன்ன பொழுது அவர்களை அனைத்து முத்தமிட்ட பிற்பாடு யோசேப்பு யாக்கோபுக்கு நேராய் அவர்களை பின்னிட பண்ணி, அதாவது பின்னால் வர பண்ணி அவர்களை அவனுடைய முகத்திற்கு நேரே பணிந்து கொள்ள வைத்த பொழுது யாக்கோபு அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே யோசேப்பு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாய் மூத்தவனாகிய மனாசையை யாக்கோபனுடைய வலதுகைக்கு நேராகவும் இளையவனாகிய எப்ராயிமை யாக்கோபுடைய இடதுகைக்கு நேராகவும் விடுகிறார். இப்பொழுது யாக்கோபு தன் மனமறிந்து எப்ராயிம் மேலே தன்னுடைய வலதுகையும் மனாசை மேலே தன்னுடைய இடதுகையும் வைக்கிறார். இப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், என் தகப்பனே, அப்படியல்ல, இவன் மனாசை தான் மூத்தவன், எப்ராயிம் இளையவன். எனவே மனாசையின் மேலே உம்முடைய வலதுகையும் எப்ராயிம் மேலே உம்முடைய இடதுகையும் வையும் என்று சொன்ன பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், இல்லை, இப்படிதான் எனக்கு அது தெரியும் என்று சொல்லிவிட்டு இவனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவனையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆனால் எப்ராயிம் மனாசையை பார்க்கிலும் பலத்தவனாயிருப்பான் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுவதோடு கூட எப்ராயிமை முன்னால் நிறுத்தி மனாசையை பின்னால் நிறுத்தி அவர்கள் இஸ்ரவேலர் ஆசீர்வதிக்கிற வழக்கத்தை அந்த தினம் யாக்கோபு உருவாக்குகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை மற்றவர்களுடைய பார்வையிலே நீங்கள் ஏளனமாகவோ, மற்றவருடைய பார்வையிலே நீங்கள் சிறியவர்களாகவோ, மற்றவருடைய பார்வையிலே நீங்கள் வேறு ஏதோ ஒரு காரியத்தோடு கூட நீங்கள் தாழ்ந்து இருக்கிறதை போல உணர்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய மனமறிய உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆசீர்வாதம் மகிமையாய் உங்களுடைய தலையின் மேலே வந்து அமரப்போகிறது. மற்றவருடைய பார்வைக்கு அற்பமாய் இருக்கிற உங்களை தேவன் தம்முடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் அல்லவா? என் தேவன் மகிமையானவர் அல்லவா? மகத்துவமான கிருபைகளை எங்களுக்கு அருளுகிறவர் அல்லவா? அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளின் காலை வேளையிலும் தேவாவியாண்டு தெய்வீக அன்பும் கிருபையும் தயவும் இரக்கமும் ஆண்டவரே எங்களை ஒருமுறை கூட நிறைத்து கொள்ளும்படியாய் என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவாய் நடத்துகிற எங்கள் நல்ல தெய்வம், நிறைவாய் நடத்துகிற எங்கள் நல்ல ஆவியானவர் இப்பொழுதும் ஆண்டவரே ஒருமுறை கூட எங்களை ஆசீர்வதிப்பீராக. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லி ஆண்டவரே எப்ராயிமை ஆசீர்வதித்து எங்கள் நல்ல ஆண்டவர்
தம்முடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஒருவேளை மற்றவருடைய பார்வையிலே நான் ஏளனமாய் எண்ணப்படுகிறேன் என்று சொல்லி யாராகிலும் இந்த காலை வேளை நிற்பார் என்றால் அவர்களை தேவன் தம்முடைய கிருபையினால் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். கூட இருந்த ஆசீர்வதியும் நன்மைகளையும் கிருபைகளையும் தார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.